ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ விக்கிரக வழிபாடு கூடாது அப்படின்னு கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், வள்ளலார் பக்தர்கள் இவங்களும் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய குற்றம், கொலைக்குற்றம் மாதிரி. ஸோ அது உண்மையா? ஸோ இதுக்கு இந்து மதத்திலே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோதி வழிபாடு தான் உயர்ந்தது, ஆனால் முதல் ஸ்டெப் விக்கிரக வழிபாட்டின் மூலமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ விக்கிரக வழிபாடு சரிதான் அப்படின்னு சொல்கிறவங்க தப்பா, அல்லது விக்கிரக வழிபாடே ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்கிறவங்க சொல்கிறது தப்பா? ஏன்னா இந்த 3 பேருக்குமே, விக்கிரக வழிபாடு சரின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும், ஆரம்பத்தில் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுக்கு போகலான்றவங்க யாருக்குமே இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னே தெரியாது. அதுதான் உண்மை. ஆனால் இந்த 3மே சரிதான். ஏன்னா இது எல்லாமே, எல்லா மதத்தின் வழிகளுமே கடவுளை நோக்கி அழைச்சிட்டு போகாது. ஆனால் கடவுளே இந்த பூமிக்கு 5000 வருடத்திற்கு ஒரு முறை கலியுகத்தின் இறுதியில் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் ஒரு துளி தான் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கும், ஃபுல் ஞானம் இருக்காது. ஸோ அப்போ விக்கிரக வழிபாடு கூடாது அப்படிங்கிறதும் கடவுள் சொன்ன ஞானம்தான். விக்கிரக வழிபாடு பண்ணுறதுக்கும் அதுவுமே கடவுள் சொன்ன ஞானம்தான். ஸோ ஆரம்பத்தில் விக்கிரக வழிபாடு, அடுத்தது அது இல்லாமல் போகிறது, இதுவுமே கடவுள் சொன்ன ஞானம்தான். பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா? முதல்ல வழிபாடுன்றது கடவுள் சொல்கிற ஞானம் கிடையாது, அது பக்தி. பக்தி வேறு, ஞானம் வேறு. மனிதர்கள் உருவாக்கின அத்தனை வழிமுறைகளும் பக்தியே. அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கிய மதம், முஸ்லீம் மதம், இன்னும் உலகத்தில் என்னென்ன மதங்கள் இருக்குதோ எல்லாமே மனிதர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அத்தனையும் பக்தி மார்க்கமே. ஸோ அந்த பக்தி ஏன் பண்ணுறோம்? இப்போ குழந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு போகிறோம், கல்யாணம் ஆனால் கோயிலுக்கு போகிறோம், ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? நன்றி தெரிவிக்க போகிறோம். கரெக்ட். பக்திங்கிறது நமக்கு கடவுள் ஏற்கனவே கொடுத்த ஒரு விஷயத்துக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக பண்ணுறது தான் பக்தி. பக்தி பண்ணுறதுனால எதுவும் கிடைக்காது இல்லை. எத்தனை பேர் உயிருக்கு போராடும்போது பக்தி, கண்டிப்பாக அந்த நேரம் கடவுளை நினைப்பாங்க. ஆனால் சிலர் பிழைப்பாங்க, சிலர் இறப்பாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, பக்திக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது. பக்தி நன்றி தெரிவிக்கிறதோட சரியே தவிர, பக்தி பண்ணுறதுனால உங்களுக்கு புதுசாக எந்த பலனும் வராது. அதிகபட்சமாக ஒரு பலன் வரும். அது என்னென்னா, காட்சி கிடைக்கும். தீவிர பக்தி பண்ணுறோம், ஒருத்தர் வள்ளலார் தான் கடவுள் நம்பிட்டு தீவிர பக்தி பண்ணுறாருன்னா அவர் முன்னாடி வள்ளலார் தோன்றுவார். அப்படின்னா வள்ளலாரே வருவாருன்னு அர்த்தம் இல்லை, அந்த மாதிரி ஒரு காட்சி வரும். அதே மாதிரி ஒரு தீவிர பிள்ளையார் பக்தரை பக்தி பண்ணுறாருன்னா அவர் முன்னாடி பிள்ளையார் தோன்றுவார். ஆனால் உண்மையிலே பிள்ளையார் அந்த முகத்தோட ஒருத்தர் கிடையவே கிடையாது எப்போவுமே. அதே மாதிரி ஆஞ்சநேயரை பக்தி பண்ணால் ஆஞ்சநேயரும் தோன்றுவார், அப்படியும் ஒருத்தர் கிடையாது. ஸோ அப்போ ஞானம் அப்படிங்கிறது சத்தியம். என்ன சத்தியம்? இந்த உலகத்தை பற்றிய, இந்த உலகத்துடைய ஆதியிலிருந்து கடைசி வரை நடந்த சத்தியமான விஷயத்தை பற்றி கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது. அதை சொல்கிறதுக்கு தான் வரார். இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தினால் இயங்குது. இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் திரும்ப திரும்ப நடக்குது, இரவு பகல் மாதிரி. ஸோ சொர்க்கம்ன்றது புத்தம்புது உலகம். அது எல்லா புது பொருளும் கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகும் இல்லையா? அப்படி பழசாகிறது தான் நரகம். அங்கே தான் நாம் இப்போ இருக்கிறோம். ரொம்ப பழசாகும்போது என்ன ஆகுதுன்னா, மனிதனுடைய குணமும் மோசமாகுது. குணம் மோசமாகிறதுனால தான் உலகமே மோசமாகுது. அப்போ கடைசியில் அந்த குணத்தை தான் கடவுள் சரிப்படுத்துகிறார். ஸோ இந்து மதத்தில் இருக்கும் இல்லையா, கலியுகத்தில் கல்கி பகவான் வருவார், கெட்டவர்கள்லாம் அழிச்சிட்டு நல்லவர்கள் மட்டும் வச்சு மறுபடியும் சத்தியுகம் வரும். அப்போ இது சக்கரம் அப்படிங்கிறது
தெரியுது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த 5000 வருடத்துக்கு பதில் லட்சக்கணக்கான வருடங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் வெறும் 5000 வருடம் தான் சொல்கிறது கடவுள். மனிதர்கள் எழுதிய வேதத்தை ஆதாரமாக வச்சு நாம் பேசலை. ஸோ கடவுள் எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, இந்த செம்பொன்னிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கிறார். கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நட்சத்திரம் இல்லை, கண்ணுக்கு தெரிந்த ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரின்னு சொல்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகி நாம் கூட அப்படித்தான் புருவ மத்தியில் இருக்கிறோம். அதை தான் உயிர்ன்னு சொல்கிறோம். அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான் புருவ மத்தியில் இருந்து கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக அது தான் செய்ய வைக்குது. அந்த ஆத்மா தான் நீங்கன்ற விஷயத்தை தான் முதல்ல சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே டைரெக்டாக பிரவேசிக்கிறார். நம்மள மாதிரி குழந்தையாக பிறக்கலை. முதல்ல இந்த பூமிக்கு நீங்கள் வரும்போது இந்த பூமி சொர்க்கமாகத்தான், குறிப்பாக பாரத பூமி மட்டும்தான் அப்போ இருக்குமே, சொர்க்கமாக இருந்தது முதல் 2500 வருடம். அங்கே வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் 33 கோடி தேவதைகள்னு சொல்லி வழிபடுறாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா, மறுஜென்மம் எடுத்து அடுத்த 2500 வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் ஆத்மா நானுன்ற அந்த உணர்விலேயே இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்பாங்க. அதனால் ஆனந்தம் வெளியிலிருந்து வராது, உள்ளிருந்தே வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. ஆனால் சின்ன சலனம் கூட இருக்காது ஒரு மற்றவர்களை பார்த்து. காரணம், அவர்களுடைய கவனம் புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மாவில் மட்டும்தான் இருக்கும், உடலின் பக்கம் போகாது. ஸோ மயக்கத்தை வென்றவர்களாக இருப்பாங்க, கரெக்டாக சொல்லணுன்னா. அப்படி இருந்தவர்கள் 2500 வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தி இழக்கும்போது ஸ்லைட்டாக வெளி உலகத்தில் மயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சமாக மயக்கம் அதிகமாக பாவம் செய்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதன் வசப்பட்டு பாவம் செய்கிறோம். அப்போ தான் துக்கம் வருது. அப்போ தான் கடவுளை தேடி மதங்களை நாம் உருவாக்குறோம். அதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ நிறைய மதங்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். கடைசியில் இறைவனே வரார். அந்த இறைவன் கடைசியில் கொடுக்குற இந்த ஞானம், இதன் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு நாம் போக போகிறோம். சொர்க்கத்துக்கு எல்லாரும் வரமாட்டாங்க. இந்த ஞானத்தை யார் எடுத்து பக்காவாக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க ஆரம்பத்திலே வருவாங்க. கொஞ்சமாக முயற்சி பண்ணுறவங்க லேட்டாக வருவாங்க. இந்த ஞானத்தை நிராகரிக்கிறவங்க, அதான் முஸ்லீம் பாஷையில் காஃபிர், அவங்க சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க, மற்ற மதத்தில் வந்துடுவாங்க. அதாவது கடந்த 2000 வருடத்திற்குள்ளே தோன்றிய அத்தனை மதங்களும் நரகத்தில் மட்டுமே வருபவர்கள் அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. யாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ இந்துக்கள்லாம் சொர்க்கத்துக்கு வருவாங்களா? கிடையாது. வெறும் 33 கோடி தான். அவங்க இந்துக்களாக மாறுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய பேர் இந்து மதத்தில் பிறப்பாங்க. அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ ரொம்ப கம்மியானவர்கள் தான். ஆனால் அந்த சொர்க்கத்தில் இருந்தவர்கள் பேர் தேவதைகள். அவங்க இப்போ எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. இந்து மதத்தில் அதிகமாக இருப்பாங்க. பட் கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், நாஸ்திகர் இப்படி எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அவங்கள தான் இந்த ஞானம் பிடிச்சி இழுக்கும். அவங்க தான் இந்த ஞானத்தை கேட்டு மீண்டும் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என்ன இந்த ஞானம் அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். நாம் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கோம். நாமளும் உடலுக்கு வருவதற்கு முன்பு அங்கே தான் இருந்தோம். அதனால் அங்கேயே இருக்கிறதாக நினச்சிட்டு இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே நீங்கள் எல்லா காரியமும் பண்ணலாம். காட்டில் போய் ஓம் நம சிவாய இந்த மாதிரி மந்திரம் சொல்ல தேவையில்லை, பட்டினி கிடக்க தேவையில்லை, தீர்த்த யாத்திரை போக தேவையில்லை, எதுவும் கிடையாது. நினைவு யாத்திரை இது. ஏன் யாத்திரைன்னு சொல்கிறோன்னா, இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மை ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா தூய்மை எழுக்குது இல்லையா? அப்போ தூய்மை ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ரிவர்ஸில் போய்கிட்டே இருக்குது. இப்போ 5000 வருடத்திற்கு முன்பு இருந்தால் அந்த பரிசுத்த நிலையை அடையிறதுனால இதை யாத்திரைன்னு சொல்கிறோம். நினைவுனாலேயே. இப்போ நினைவுனாலே சொர்க்கத்தின் ஆரம்பத்திற்கு வருவதற்கு தகுதி அடையணும். அடைந்தால் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே
நாம் வருவோம். ஸோ முதல்ல பக்தி தொடங்கும் பொழுது முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி ஒரு இறைவன், அந்த சிவபெருமானுக்கு மட்டும்தான் பூஜை நடக்குது. சிவனுக்கு தான் கோயில் கட்டுறாங்க. அதுதான் குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயம். உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்ட கோயில். சிவன் கோயில்னு இல்லை, உலகத்திலே கட்டப்பட்ட கோயிலே அதுதான், எல்லா மதத்துக்கும் சேர்த்து. இதையுடைய நினைவு தான் சாலமன் மகாராஜா முதல் கோயிலை கட்டினாருன்ட்டு பைபிளில் போட்டிருக்கும். ஸோ அது பாரத பூமியில் கட்டப்பட்டது. அதைத்தான் உலகத்திலே அதிகமாக கொள்ளையடிக்கிறதுக்காக பல மதத்தினர் பல முறை அதை தரமட்டமாக இடிச்சிட்டு போனாங்க. மீண்டும் 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 அதை பலமுறை கட்டியும் இருக்கிறாங்க, இப்போவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு கோயில் கட்டுறாங்க, அப்புறம் எல்லா தேவதைகளுக்கும் கட்டுறாங்க. கொஞ்சமாக பக்தியும் தமோ பிரதானம், அதாவது கீழான நிலை அடையுது. ஸோ அப்போ தான் பார்க்குறது எல்லாம் கடவுளாக்கி விட்டாங்க. கல்லில் இருக்கிறாரு, மண்ணில் இருக்கிறாரு. இதெல்லாம் கலியுகத்தில் பாவம் செய்கிற மனிதன், காமத்தினால் பிறந்த மனிதனை எல்லாம் கடவுள் அப்படின்ட்டு நிறைய பேரை சொல்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன அற்புதம் பண்ணால் கடவுள்னு சொல்லிடுறாங்க. ஸோ முஸ்லீம் மதத்தில் சொன்ன மாதிரி கடவுள் ஒருத்தர் தான், ஆனால் படைப்பவர் ஒருத்தர் கிடையாது. இது குழப்பமாக இருக்கும். அதாவது படைப்பவரை தான் வணங்கணும் அப்படின்றாங்க. வணங்குறது பக்தி, ஏன் வணங்குறோன்னே தெரியாமல் வணங்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் படைப்பவரை தான் வணங்கணுன்னா விக்கிரக வழிபாடு சரிதான். ஏன்னா இங்கே படைப்புன்றது உண்மையில் இந்த பூமி எப்போவுமே இருக்கும், மனிதர்களும் இருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் கம்மியாக இருப்பாங்க, கொஞ்சமாக அதிகமாகும், உலக அழிவு வரும், மறுபடியும் கம்மியாகிடும், ஆத்மாக்கள் எல்லாம் மறுபடியும் மேலே போயிடும், அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக வரும். ஸோ இப்படியே திரும்ப நடக்குது. ஆத்மாவும் அழியாது, இந்த உலகமும், உலகத்தில் மேலே இருக்கிறது அழியும், மற்றபடி அப்படியே பூமியை உடஞ்சி சுக்குநூறாலாம் காணாமலாம் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ கடவுள் எப்படி படைக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் மலைகளில் இமயமலையாக இருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய வர்ணனை கீதையில் இருக்கும். எல்லாமாக நான் இருக்கிறேன்னு சொல்ல, பெஸ்ட்டாக நான் இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாதாரண விஷயங்களை பெஸ்ட்டாக மாற்றுறது தான் அவருடைய வேலை. இது பைபிளில் கூட ஆரம்பத்தில் எல்லாம் அலங்கோலமாக இருந்தது, அதை கடவுள் சரி செய்தார், பிரித்தெடுத்தார் அப்படின்னு இருக்கும். ஸோ கலியுகத்தின் இறுதியில் மனிதர்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற சீதைகள் ஆத்மாக்களாகிய நாம தான். நம்மை மீட்பதற்காக வருகிற ராமர் சுயம் பகவான் சிவபெருமான். அங்கே ராமர்னு போட்டுட்டாங்க. ஸோ அவர் இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் உடலில் கொடுக்குறார். ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லோரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் யார் தேவதைகளாக இருந்து மறுஜன்மை எடுத்து ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிச்சி இழுக்கும். அவங்க தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃபாலோ பண்ணுறதுல ரேங்க் இருக்கும், வரிசைக்கிரமம் இருக்கும். ஸோ அதற்கேற்ப அவங்களுக்கு பதவி கிடைக்கும். ஸோ என்ன இங்கே பண்ணணும், இறைவனுடைய செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சி தான் பாவிகளாக ஆனீங்க, பாவம் செஞ்சீங்க. ஆனால் நீங்கள் உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா நீங்கள். ஏன்னா பல உடலை எடுத்து வந்திருக்கிறீங்க. அந்த உடலில் எங்கே இப்போ அழிஞ்சு போச்சு. ஆனால் பல உடலை எடுத்தது இந்த ஒரே ஆத்மா தான். அப்போ அதுதானே நீங்கள். ஸோ அந்த அழிவற்ற ஆத்மா நான் உணர்ந்து, அந்த ஆத்மாவின் தந்தை, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரு சிவ பரமாத்மா, அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நினைவு பண்ணணும். இதுதான் இறைவன் கொடுக்குற ஞானத்தின் சாரம். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும்
முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க்கெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். அந்த வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இறைவனுடைய ஞானத்தை தினம் தினம் கேட்டுக்கிட்டு அதை சிந்தனை பண்ணணும். கூடவே இறைவனை நினைவும் பண்ணணும். ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும். உடம்புன்றதே மறக்கணும். ஸோ இறைவனை நினைக்க நினைக்க உடல்ன்றதே மறக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பீங்க. ஸோ இது இறைவன் கொடுக்குற ஞானம்தான். அப்போ உடலையே மறக்கணும். உடல் சார்ந்த யாரையுமே நினைக்கக்கூடாது, சொர்க்கத்தின் தேவதைகள் உட்பட. ஸோ இதுதான் அங்கே அல்லாஹ் ஒருவரே அப்படின்றாங்க. அது இறைவன் கொடுக்குற ஞானம். அவரை நினைத்தால், இங்கே நினைக்கிறது அவங்களுக்கு நினைக்க தெரியாது, அதுதான் முக்கியமான விஷயம். நினைக்க தெரிஞ்சால் அவங்க எதுக்கு குனிஞ்சு தொழுகைக்கு என்னென்னமோ பண்ணுறாங்களே, இங்கே அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக உட்காந்துட்டு இறைவனை நினைக்கலாம், நடந்துட்டு நினைக்கலாம், வண்டி ஓட்டிக்கிட்டு நினைக்கலாம், சமைச்சிட்டு நினைக்கலாம். எந்த காரியம் செஞ்சாலும் இங்கே மனசு இறைவனோடு இருக்குது. இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும், ஏன் நினைக்கணும்னு தெரியணும், நினைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகுது. எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு தூய்மையான சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவோம் அப்படின்னு எல்லாமே காரண காரியத்தோடு இங்கே செய்கிறோம். சரி, விக்கிரக வழிபாடுக்கு வருவோம். விக்கிரக வழிபாடு தவறா? அதாவது அவங்கள பூஜை பண்ணுறது தப்பா? படைப்பவருக்கு தான் பூஜை பண்ணணும். படைப்பவர் தான் பூஜைக்கு தகுதியானவர். கரெக்டாக? ஸோ இப்போ கடவுள் மட்டும் படைக்கலை. ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாரு, இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறார் பிரம்மகுமாரிகளுக்கு. இப்போ இறைவனை நினைத்து நினைத்து நாம் தூய்மை ஆக இந்த ஞானத்தை எல்லோரும் எடுக்க போகிறதில்ல. நம்மளுடைய தூய்மையின் அதிர்வலைகள், வைப்ரேஷன் இந்த உலகம் ஃபுல்லாக பரவி கடைசியில் உலகம் அழியும்போது எல்லாம் துடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படியே அமைதியை கொடுக்கும். இந்த ஞானம் அதுக்கு முன்னாடியே எப்படியாவது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஏன்னா அந்த நேரம் தெரிஞ்சுக்குவாங்க இறைவன் வந்திருக்கிறாரு பிரம்மகுமாரிகள் மூலமாகன்ட்டு. இப்போ இறைவனை நினைக்க முடியாது. ஏன்னா கணவனை இழந்திருப்பாங்க, மனைவியை இழந்திருப்பாங்க, வெட்டு குத்து கொலை அப்படியே ஒரு ரணகலமாக இருப்பாங்க, அமைதியே இருக்காது. அப்போ நாம் இறைவனை தவிர எதுவுமே என் இது இல்லைன்ற உணர்வில் இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளும் அனைத்தையும் இழப்போம். ஆனால் இழந்த மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த உடம்பே நான் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்புறம் எது எண்ணிதான் இருக்க போகுது ஒரு இறைவனை தவிர. ஸோ அதனால் இப்போ ஆனந்தத்தை இறைவனை நினச்சி நினச்சி அதிகப்படுத்துறது, கடைசியில் உலகமே துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும், ஆனால் நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீங்க. இந்த ஆனந்தத்தின் வைப்ரேஷன் தான் கடைசியில் எல்லாருக்கும் தேவைப்படும். அப்போ அவங்கள அறியாமல் அமைதியாகி ஆனந்தமாகி இறைவனை நினைப்பாங்க. அப்போ மேலே போவாங்க. அதை தான் முக்தின்னு சொல்கிறோம். முக்தினா விடுதலை. இந்த துக்கம் நிரம்பிய இந்த நரகத்திலேருந்து விடுதலை அடைஞ்சு போகிறாங்க. நம்ம மூலமாகத்தான் கடவுள் முக்தியை கொடுக்குறார். ஸோ அப்போ போகிறதுக்கு முன்னாடி இறைவன் அவங்க நினைப்பாங்க. துக்கத்தில் இறைவன் எப்படி இருப்பார் எல்லாம் தெரிஞ்சிடுது இல்லையா? ஸோ அப்போ நினைக்கவும் செய்கிறாங்கல்ல. நினைக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்க தூய்மையாகிறாங்க. எந்த அளவுக்கு தூய்மையாகிறாங்களோ அந்த அளவுக்கு நரகத்தில் அவங்க மதத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்க. அதில் பக்காவாக இருந்தாங்கன்னா அவங்க மதத்தின் ஆரம்பத்திலே வந்துடுவாங்க, இல்லாட்டினா கடைசியில் வருவாங்க. ஸோ அப்போ எல்லாரையுமே நம்ம முடிந்த அளவுக்கு தூய்மை ஆக்கிறதுனால நாமளும் படைப்பவரே. ஆனால் மாஸ்டர் படைப்பவர், மெயின் கடவுள் தான், சிவன் தான், அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். நாம் மாஸ்டர் படைப்பவர், அதாவது அவருடைய குழந்தைகள். அதுதான் முருகன் பிள்ளையார் அவருடைய குழந்தைன்னுவாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இயேசு அவருடைய குழந்தைன்னுவாங்க. ஸோ முஸ்லீம் மதத்தில் அவர் பெறுவதும் இல்லை பெறப்படுவதும் இல்லை, அந்த ஒன்று பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அதுவும் உண்மை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் யாருக்கும் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது, ஸ்ட்ரைட்டாக பிரவேசிக்கிறார். அது அவங்களுக்கு தெரியாது. பிறக்கிறது இல்லைன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியும். அவர் யாரையும் பெற்றுக்கிறது கிடையாது உடல் ரீதியாக. ஆனால் தத்தெடுக்கிறார். தத்தெடுத்தாலும் குழந்தை தானே. ஸோ இங்கே எப்படி அவர் நமக்கு அப்பான்னா, அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கும். அவர் தான் சொர்க்கத்தையே கொடுக்குறார். உங்கள் அப்பா உங்களுக்கு தானே ஆஸ்தி கொடுப்பார், முன்ன பின்ன தெரியாதவனுக்கு கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி
அவருடைய வார்த்தைகளை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆஸ்தி கிடைக்கிது, சொர்க்கம்ன்ற ஆஸ்தி. இதைத்தாங்க ஞானப்பழத்துக்கு சண்டை முருகன் பிள்ளையார் போட்டதாகவும் பிள்ளையாருக்கு கிடைச்சதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா எனக்கு கடவுளே உலகம் அப்படின்னு பிள்ளையார் இருக்கிறார். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் சொர்க்கம். உலகத்தின் கவர்ச்சியில், பக்தியில், மதங்களை இதையே பிடிச்சிட்டு இருக்கிறவங்க சொர்க்கத்தை இழந்துடுவாங்க. ஸோ அப்படி இறைவனுடைய ஞானத்தையும் கொடுத்து மற்றவர்களை நம்ம சக்தியை கொடுத்தும் தூய்மை ஆக்கிறதுனால நாமளும் படைப்பவரே. ஸோ தூய்மையாகவும் ஆகிறோம். இந்த உலகத்தின் எல்லா கவர்ச்சியிலேருந்தும் புத்தியை விளக்கிறதுனால துக்கத்திலேருந்தும் புத்தி விலகிடும். இறைவனை தவிர எதையுமே நினைக்க மாட்டேன்னு இருக்கும்போது தான் அந்த ஆனந்தம் கிடைக்கும். இறைவனும் அப்படி தான் இருக்கிறார். கீதையில் இருக்கும், சுகதுக்கத்திற்கு அப்பால் நான் இருக்கிறேன், விலகி இருக்கிறேன். அதே மாதிரி நாமளும் விலகி இருக்கிறதுனால நாமளும் படைப்பவர். ஸோ சொர்க்கத்தில் தூய்மையாக இருக்கும். ஸோ அவர்களுடைய உடலின் நினைவாக தான் சிலை வச்சு பூஜை பண்ணுறாங்க, தூய்மையாக இருப்பாங்க. ஆனால் மெயினாக அவங்களுக்கான மகிமை இப்போ கடவுளோடு சேர்ந்து நாமளும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்கிற இந்த சேவை செய்கிறதுக்காக தான் மகிமை பூஜை பண்ணுறது. ஸோ அப்போ விக்கிரக வழிபாடும் தவறு கிடையாது. ஏன்னா பூஜைக்குரியவர்களாக ஆகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்தி நன்றி தெரிவிக்கிறது. ஸோ அப்போ எல்லோரும் தூய்மையாக்கக்கூடிய அதைத்தான் அந்த மதங்களில் ஏஞ்சல் மலக்குகள் அப்படின்னு சொல்லப்படுது. அது கொஞ்சம் ஆழமானது. கடைசியில் இந்த உடலை விட்டு ஒளி உடலில் மேலே போகும். மேலேனா பரந்தாமத்து கிடையாது, அதுக்கு கொஞ்சம் கீழே சூக்ஷ்மதனத்திலிருந்து உலகத்திற்கு சக்தி கொடுப்போம். நிறைய இடங்களில் காட்சி கிடைக்கும், நம்மளுடைய காட்சி. ஸோ அதுதான் மலக்குகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதன் மீதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மலக்குகளைத்தான் இவங்க விக்கிரகமாக வழிபடுறாங்க. ஸோ இப்போவே ஞானத்தை கொடுக்கும் பொழுது முயற்சி பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும். கடைசி நேரத்தில் அந்த மாதிரி மலக்குகள் உலக அழிவின் பொழுது அந்த ஞானமே கிடைச்சா கூட என்ன முயற்சி பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, உலகமே அழியும் போது. ஸோ அதனால் இப்போவே இந்த ஞானத்தை எடுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் திட்டினாலும் பரவாயில்ல, கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். நாளைக்கு கொடுக்கலையே அப்படின்னு அவங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. உனக்கு தெரியும்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னுவாங்க. சில சமயம் நமக்கே புரியாட்டினா கூட அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான். ஸோ அப்போ இறைவனை நினைத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்றோம். ஏன்னா சொர்க்கத்தில் அதெல்லாம் இருக்காது. ஸோ அங்கே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவலை தவிர காமத்தினால் கிடையாது. அதனால தான் இந்துக்கள் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அவ்வளோ தூய்மையாக இருந்த நாமளே இன்றைக்கி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்கிறோம்பாங்க. அப்படி அழுக்காக இருக்கிறவங்களைத்தான் மீண்டும் கோயிலில் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு உயர்த்துறார். ஏன்னா ஒரு முஸ்லீம் சகோதரர் கேட்டிருந்தார், உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்குது, இந்தியாவை எதுக்கு சொர்க்கமாக்கணும், இங்கே எவ்வளோ பாவங்கள் நடக்குது அப்படிங்கிறார். அது நீங்கள் பைபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழான மனிதர்களை தான் மிக உயர்ந்தவர்களாக கடவுள் உருவாக்குனதாக இருக்கும் எல்லா மதத்திலுமே. ஸோ அதனால் நம்ம இப்போ பிரம்மகுமாரிகள் ஒவ்வொருத்தரும் பக்காவாக முயற்சி பண்ணுறவங்களுடைய கதை தான் அங்கே இயேசுவோடைய கதையாக, முகமது நபியின் கதையாக, ராமருடைய கதையாக, கிருஷ்ணருடைய கதையாக வெளிப்பட்டிருக்கே தவிர ஒரிஜினல் கிருஷ்ணருடைய கதையோ ஒரிஜினல் முகமது நபி இயேசுடைய கதையோ அது கிடையாது. ஏன்னா அவங்க ஜஸ்ட்டு மதத்தை ஸ்தாபனை பண்ணாங்க, அவ்வளோதான். மதத்தின் ஞானத்தை கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதை தவிர அவங்க வேறு எதுவுமே பண்ணலை. அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு தானாகவே அதுதான் பிடிக்கும், அதை பிடிச்சிக்கிறாங்க. பட் அந்த கதை அவர்களுடைய ஒரிஜினல் கதை இல்லை, இப்போ நடக்கிற கதை. அதனால தான் நீங்கள் எல்லா கதையும் பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்தில் மோசமானவர்களாக இருப்பாங்க. இயேசு பார்த்திங்கன்னா நிறைய பயங்கர சிடுமூஞ்சிக்காரராக, தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுறவராக காட்டுவாங்க. நபி பார்த்திங்கன்னா நிறைய திருமணம் பண்ணார், அப்புறம் நிறைய போர் அது இதுன்னு இருக்கும். கடைசியில் என்ன ஆகுறாருன்னா தன்னை கொல்ல வந்தவனே மன்னிக்கிறார், உயர்ந்த நிலையை அடைகிறார். ஸோ அப்படி மோசமாக இருக்கிற நம்ம கடைசியில் அப்படி நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் முக்தி கொடுக்குற அளவுக்கு மாறுறது தான் கதை. அதே தான் ராமாயணம், மகாபாரதம், எல்லாமே அதே கதை தான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அதனால் இப்போ பக்தி முடிஞ்சிருச்சு. இப்போ ஞானத்தை எடுத்து சொர்க்கத்துக்கு போகணும். ஸோ அதனால் இப்போ பக்தியை விட்டுட்டு இறைவனை பிடியுங்கள், நம்பிக்கை இருந்தால். நம்பிக்கை இல்லைன்னா பக்தியை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா எதையாவது பிடிச்சிக்கணும் இல்லையா? பட்
எப்படியா இருந்தாலும் சொர்க்கத்தில் இருந்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிக்கும். அவர்களுக்காக தான் நம்ம வீடியோவும் போடுறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.